அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். இன்னைக்கு நல்லதே விரும்பும் முருகானந்தன் சாப்பிடுங்க. காலம்பரை இதோ ஐயன் அவர் சாப்பிட்ருக்காரு, முன்னாடி நானும் சாப்பிட்ருக்கேன். அவருக்கு நான் படைச்சாச்சு, இப்போ நம்மளும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி என்னுடைய ஒரு பேட்டி வருது, இன்டர்வியூ ஒன்று வருது. மை தமிழ் அப்படின்னு தெரியும், உங்களுக்கு ஒரு நல்ல சேனல். சித்தர்களை பற்றின விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக அவங்க போய் இதை நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி, அந்த குகை எங்கே இருக்குது, அந்த ஊர் எங்கே இருக்குது, அந்த சித்தரோட ரகசியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமாக ஆராய்ஞ்சு அந்த சேனலில் அதிகமாக அவங்க போட்டிருக்காங்க. நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கதையே. அப்படியான அந்த சேனலில் இன்றைக்கி நியூமராலஜி, எண் கணிதம் பற்றி என்னுடைய விளக்கங்களை, என்னுடைய கருத்துக்களை நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதில் ஏன்னா வெறும் எண் கணிதம் மட்டுமே பார்த்து இந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு சம்பிரதாயமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம், அதை நியூமராலஜி படி சரி பண்ணிட்டுனா போச்சு, முதல்ல சரியாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப தவறான விஷயம். நியூமராலஜி, எண் கணிதம் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு துணை கூறுதானே தவிர அதுவே முழுமையான ஜோதிடம் ஆக முடியாது. அப்போது ஜோதிடம் அடிப்படை, அதுதான் நாதம். அங்கே இருந்து ஆரம்பித்து அதிலிருந்து கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நியூமராலஜி எப்படி அதுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறதோ அதையை பார்த்து, இந்த ரெண்டுலேயும் ஒத்து வரக்கூடிய கிரகங்களை பார்த்து, அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்திற்குரிய கிரகங்களுடைய பலத்தை பார்த்து, அந்த கிரகமானது அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் தானா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி, அந்த பிறந்த தேதி கூட்டு எண்ணுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரகத்தையும் அதையும் ஆராய்ஞ்சு சரிபார்த்து, அதற்கு தகுந்தாற் போல் பெயரை வச்சா தான் அது பெயரும் முடிஞ்ச வரைக்கும் 3 பேர்கள்னு சொல்லுவோம். ஆண்கள் குழந்தையாக இருந்தால், ஆண் குழந்தையாக இருந்தால் 3 பேர் அப்படி வச்சா இன்னும் விசேஷம். இல்லை ஒரு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி. பகவானுடைய பேர்லேயே நிறைய வித்தியாசமான நுட்பமான அழகான பேர்கள் இருக்குது. ஹிருத்திக் ரோஷன் அழகான பேர், கிருஷ்ணனோட பேர். கிருஷ்ணன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிரியம் இல்லையா, ஹிருத்திக் ரோஷன் வைங்க, தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாமல் யாரும் வைக்காத பேரை வைக்கிறேன்னு சொல்லி வாய்க்கு வராத எதையாவது ஒன்று வச்சு குச்சி, ஐசி, முட்டாயின்னு வச்சு, அதனால அந்த குழந்தைக்கும் இன்னும் கஷ்டம்தான் ஜாஸ்தியாக போய்டும். அந்த ஜாருடைய வாழ்க்கை வெளிச்சம் இல்லாமல் போய்டும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 3 கிரகம் 4 கிரகங்கள் சேர்ந்து தான் வருது. தனித்தனியாக ஒரு கிரகம் இருக்கிறது ரொம்ப ஒரு வருடத்தில் மிக சில குறுகிய நாட்கள் மட்டும்தான் அது சாத்தியப்படுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு கிரகத்துக்கு மேலே இருந்துறது அவ்வளோ விசேஷம் இல்லை. சில நேரங்களில் சந்திரன் செவ்வாய், இந்த குரு செவ்வாய், குரு சந்திரன், இது மாதிரி நல்ல கிரகங்கள் இணைஞ்சிக்கிறது விசேஷம். சுக்கிரன் புதன் இப்படியெல்லாம், சூரியன் செவ்வாய் இப்படியெல்லாம். ஆனால் எல்லாமே அப்படி சொல்லவே முடியாது. நிறைய 2 கிரகம் சேர்ந்தாவே எதிரெதிராத கிரகங்கள் அந்த இடத்துல உட்காந்துன்னா அந்த வீட்டினுடைய அந்த பலத்தையே கெடுத்து போடும். ஆக இன்றைக்கு அப்படித்தான் சூழல் இருக்குது. 3 கிரகம் 4 கிரகம் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பிறந்த தேதியும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பேரையும் கொஞ்சம் வச்சா தான் அனுசரித்து போகும் வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையெல்லாம் பார்க்குறதே இல்லை, இதெல்லாம் கண்டுக்கிறதும் இல்லை. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடி விழுந்ததுக்கு அப்புறமேலு ஐயோ இப்படி அடி விழுந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம். நான்லாம் உதாரணம், பகவான் இருக்கானான்னு சொல்கிறதுக்கு நான் தான் சிறந்த உதாரணம். ஏன்னா என்னுடைய 2.5 ஆண்டுகள் ஜென்மச்சரி, எனக்கு கும்பராசி இப்போ தான் முடிஞ்சது. அந்த 2.5 ஆண்டுகள் ஒவ்வொரு நாள் நான் செத்து போனேன். தினம் சாவு பொய் கிடையாது. எங்கள் வீட்டில் என்னுடைய சுற்றுப்புறத்தை, என்னுடைய நண்பர்கள், ரோட்டரி நண்பர்கள், என்னுடைய சுற்றம், என் பகுதியில் இருக்கக்கூடிய என் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய எல்லாத்திட்டையும் கேட்டுப்பாருங்க, செத்து போயிடுவேன். தினம் சாவேன், தினம் இரவு சாவேன், காலையில் எந்திரிச்சேன்னா நிஜம். அப்படி 2.5 ஆண்டுகள் படாது பாடுபட்டேன். சொல்ல முடியாது, சொல்லனாத துயரம், சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. உங்களுக்கு முதலே தெரியாதா, நீங்கள் ஒரு ஜோதிடர் தானே, தெரியும். நான் 100% இப்படி பலன் கொடுப்பாரு, இப்படி துர்பலன் கொடுப்பார்னு எதிர்பார்க்கவே. நான் ஒரு 50% என்னை பாதிப்பார்னு எதிர்பார்த்தேன். அவர் 100% நான் போட்டு தாக்கிட்டார். ஆனால் போகிறப்போ அந்த ஞானத்தை கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு வேணும், எது வேண்டாம்ங்கிற தெளிவை கொடுத்தார். யார் நல்ல நண்பர்கள், யார் நல்ல உறவினர்கள் சொல்லிட்டு போயிட்டார்.
எனக்கு இப்போ ரொம்ப எளிதாக போச்சு வாழ்க்கை. ஏன்னா என்னை பற்றி அக்கறைப்படாத மனிதர்களை பற்றி நம்ம என்ன போய் பெருசாக அவங்களுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவர்கள் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ, பேசிட்டுமே. கப்பலாக தான் பேசிட்டுமே, ஏரோப்ளைனாக தான் பேசிட்டுமே, யூனிவர்ஸ் உலகமாக தான் பேசிட்டுமே. நமக்கு என்ன? ஏன்னா நம்மோடு நம்முடைய துன்ப காலத்தில் இருக்கிறவங்க, நம்மை புரிந்து கொண்டவர்கள் யார், அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள்ங்கிறத நம்ம அபிப்பிராயப்பட்டிருக்கணுமே தவிர, நாம் படுமோசமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பற்றி கவலைப்படாம நம்ம ஏன் சார் கவலைப்படணும்? நமக்கு என்னத்துக்கு? ஏன்னா அவர்கள் இப்படித்தான், நல்லா இருந்தால் வருவாங்க, நாசமாக போனால் வரமாட்டாங்க. இந்த உலகம் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதனால் அவர்களை பற்றி நான் ஜஸ்ட் லைக் த குப்பைகள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக இது எல்லாம், இந்த ஞானம் எல்லாம் பகவான் சொல்லி தந்த ஞானம். நியூமராலஜி படி மாற்றம் செஞ்சால் மாறுமானா மாறும். வி முருகானந்தம் 44 என்னுடைய எண். முதல்ல 8ஆம் நம்பரு வீணாக போச்சு என் வாழ்க்கை. அது வரைக்கும் மாற்றினேன். விபி முருகானந்தன் மாற்றினேன். என்னுடைய குலதெய்வத்தை வெங்கடாஜலபதியை முன்னாடி கொண்டு வந்தேன். விபி முருகானந்தன் மாறினேன். 51க்கு மாறினேன். 6ஆம் நம்பருக்கு மாறினேன். என்னுடைய விதி எண் கூட்டு எண் 77. பிரமாதமாக மேட்ச் ஆகிடுச்சு. திசைகளும் மிகச் சரியான திசை. புதன் திசை போயிட்டுருக்கு. புதன் திசையில் முற்பகுதி எனக்கு பாதிப்பு, அதில் தான் அந்த 7.5 சனி வந்தது. பிற்பகுதி நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும். நிறைய எதிரிகளை துவம்சம் பண்ணுறதுக்கு ஆண்டவன் அப்படி ஒரு பராக்கிரமத்தை கொடுத்துட்டான். ருத்ர மகாகாளி நம்ம வழிபடக்கூடிய தெய்வம். ஆக அத்தனையும் சாத்தியம். நம்புங்கள், எல்லாம் சாத்தியம். இறைவன், சாக்ஷாத் இறைவன் உட்கார்ந்துருக்கார் பாருங்கள். அவர் எல்லாத்தையும் செய்வார், செஞ்சுத்தான் இருக்கார். அதனால் இறை மறுப்பாளர்கள் பற்றி துளியும் கவலையே படாதீங்க. அவர்களெல்லாம் இன்றைக்கி அவ்வளோதான், வெறும் சருகுகள். எத்தனை பேர் அங்கேருந்து இங்கே தாவி வந்துட்டாங்க. கண்ணதாசனை விடவா ஒரு தீக்காக்க சொல்ல முடியும், மார்தட்டி சொல்ல முடியும், கண்ணதாசனை விடவா? அதனால் நாம் வாங்க நியூமராலஜிக்கு வருவோம். நல்ல விஷயங்களை செய்ய முடியும். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சரி பண்ணி, பெரிய தொகையில் நான் இது பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு அந்த தேவைகள் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன அருமையான மகன் நல்ல வேலைக்கு போகிறான். என்னுடைய மனைவி அவள் வியாபாரம் பண்ணிக்கிறாள் வீட்லேயே. வருமானம் போதிய அளவுக்கு வருது. பெருசாக நான் சம்பாதிக்கிறதே உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பேருக்கு உதவணுங்கிற காத்தான். அதனால் வாங்க, உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ தூரம் சீர்படுத்த முடியுமோ சீர்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நல்லது விரும்பும் முருகானந்தன் ஜெய் பண்ணி சேனலுக்காக இன்றைக்கி என்னுடைய அந்த மை தமிழ் அப்படிங்கிற இங்கிலீஷில் தமிழ் வார்த்தைகளை மை தமிழ்ங்கிற சேனலில் இன்றைக்கு பேட்டி வருது. முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கேன். அது எல்லோரும் அவசியம் கேளுங்க. வாழ்க வளமுடன்.